ஒரு பெண் அவளுக்கு முன் 2 வழிகள் இருந்தது. ஒன்று காதலும் குடும்ப வாழ்க்கையும். மற்றொன்று மனிதர்களுக்காக வாழும் துறவற பாதை. அந்த 2வது பாதையை தேர்ந்தெடுத்த தமிழ் இலக்கிய வரலாற்றில் மறக்க முடியாத பெண்ணாக மாறினாள். அவள்தான் மணிமேகலை. மணிமேகலை என்பது தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான. இதை எழுதியவர் சித்தலை சாத்தனார். இக்கதையில் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. கோவலன் மற்றும் மாதவிக்கு பிறந்த மகள்தான் மணிமேகலை. அழகு, அறிவு, கலைத்திறனும் கொண்ட இவள் தன் தாயைப் போல நடனக்கலையில் சிறந்தவளாக வளர்ந்தாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கை சாதாரணமாக இருக்கவில்லை. அந்த காலத்தில் சோழ இளவரசர் உதயகுமாரன் மணிமேகலையை பார்த்தவுடனே காதலிக்கிறான். அவளை திருமணம் செய்ய விரும்புகிறான். ஆனால் மணிமேகலை உலக வாழ்க்கையில் விருப்பமில்லை. ஏனென்றால் தன் தந்தை கோவலனின் முடிவை நினைத்து இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது என்று உணர்ந்திருந்தாள். அதனால் அவள் புத்த மதத்தின் பாதையை தேர்ந்தெடுக்க முடிவு செய்கிறாள். மணிமேகலைக்கு தெய்வீக சக்தி கிடைக்கின்றது. அவளுக்கு அமுத சுரப்பி என்ற அதிசய பாத்திரம் கிடைக்கிறது. அந்த பாத்திரத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு உணவு கொடுத்தாலும் அதில் இருக்கும் உணவு ஒருபோதும் குறையாது. இதன் மூலம் மணிமேகலை பசியால் தவிக்கும் ஏழை மக்களுக்கு உதவ ஆரம்பிக்கிறாள். அவள் வாழ்க்கையின் நோக்கம் மக்களுக்கு சேவை செய்வது. உதயகுமாரன் மணிமேகலையை மறக்க முடியாமல் தொடர்ந்து அவளை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் தவறான சூழ்நிலையில் அவன் கொல்லப்படுகிறான். இந்த சம்பவத்திற்கு பிறகு மணிமேகலை முழுமையாக துறவற வாழ்க்கையில் ஈடுபடுகிறாள். அவள் உலக ஆசைகளை விட்டுவிட்டு அமைதி மற்றும் கருணையின் பாதையில் செல்கிறாள். மணிமேகலை என்பது ஒரு சாதாரண கதை இல்லை. அது இன்றும் அந்த காப்பியம் சொல்லும் ஒரு உண்மை என்னவென்றால், மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது போன்ற தமிழ் வரலாற்று மற்றும் காப்பிய கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.